இலங்கையின் 37வது பொலிஸ் மா அதிபரான சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, போலீஸ் கான்ஸ்டபிள், உப போலீஸ் பரிசோதகர், உப போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய 3 பதவிகளையும் வகித்து போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்துக்கு வருகை தந்த புதிய போலீஸ் மா அதிபருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பதவிக்காலத்தில் போலீசாரின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக போலீஸ் மா அதிபர் இதன்போது தெரிவித்தார். போலீசில் கடமையாற்றும் அனைவரும் எனக்கு சமமானவர்கள். குற்றங்களுக்கு எதிராக செயற்படுவதே இலங்கை போலீசின் முக்கிய நோக்கமாகும். நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அமைதியான சூழலை உருவாக்குவதும் அதனை யதார்த்தமாக்குவதுமே நான் உள்ளிட்ட போலீசில் கடமையாற்றும் அனைவரின் பொறுப்பாகும். அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கிறேன். கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் போலீஸ் மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நாட்டில் வாழ முடியாத, தனது பெயரில் வாழ முடியாத ஒரு சில போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை கிடைத்த அரசியல் அடைக்கலத்தின் காரணமாகவே அவர்கள் தமது செயற்பாடுகளை செய்தனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களையும், உப்படையில் உள்ள போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களையும் சில போலீசாரையும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர். அதனை அறிந்து வைத்துள்ளோம். தற்போது நாட்டில் அவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு அற்றுப்போயுள்ளது. எனவே இதற்கு முன்னர் அரசியல் பாதுகாப்பு வழங்கியோரையும் பயன்படுத்தி தமது செயற்பாடுகளை அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். அதற்கு எதிராக எதிர்காலத்தில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். போலீசிலும் குற்றச்செயல்களிலும் ஈடுபடும் பலர் இருந்தனர். அவ்வாறானதொரு சந்தர்ப்பம் எனது பதவிக்காலத்தில் ஏற்படாது. அதற்கு நான் இடமளிக்கப் போவதும் இல்லை. போலீஸ் அதிகாரி ஒருவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என்ற அடிப்படையில் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவோம். முதலாவது விடயம், போலீசார் ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும். பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த என்னாலான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன். நமது அதிகாரிகள் தவறிழைத்திருப்பார்களாயின், பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதற்கு பின்னிற்பார்களாயின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசாரினால் மக்களுக்கான கடமை ஆற்றப்படவில்லை எனில் அது தொடர்பில் முறையிடுவதற்காக தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளேன். 0718598888 என்ற வாட்ஸ்அப் இலக்கமே அது. இந்த இலக்கத்தினூடாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அறிவிக்க முடியும். குற்றங்களை தடுப்பதற்கு பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். வெளிநாட்டில் தங்கியிருந்த குற்றவாளிகள் 11 பேரை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளோம். அவர்கள் தற்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி செல்ல முடியாத அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். சர்வதேச அரங்கில் இலங்கை போலீசின் நம்பிக்கை உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறது. போலீசாரிடமும் சில குறைபாடுகள் உள்ளன. போலீசிலும் சுத்தப்படுத்தல் செயற்பாட்டை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்.